Hi guys, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம COA அதாவது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்க்கிடெக்சர் பத்தி பார்க்க போறோம். So basically இந்த 7 டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம் இந்த வீடியோல. First வந்து introduction of COA, அப்புறம் instruction format and addressing mode பத்தி பார்ப்போம். ALU data path and control unit பத்தி, and then floating point representation, cache memory and pipelining and secondary memory and input output interface. இதில் வந்து பார்த்தீங்கன்னா floating point representation and cache memory அப்புறம் pipelining இதுலேருந்து மெயினாக questions compulsory கேட் எக்ஸாமில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை மெயினாக பார்ப்போம் நம்ம. இப்போ வந்து சும்மா பேசிக்காக நம்ம பார்த்துக்கலாம், அதாவது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் ஆர்கிடெக்சர் பற்றி. ஸோ கம்ப்யூட்டரோட ஜென்ரேஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இயர் எல்லாம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இயர் 1940 1956 ஃபஸ்ட்டு வேக்யூம் டியூப் வச்சு தான் ஷுருவாச்சு கம்போனெண்ட்டாக யூஸ் பண்ணாங்க. அதில் வந்து நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், மெஷின் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் வந்தது 1956 1963. அதில் வந்து நம்ம டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணோம். அதாவது வேக்யூம் டியூப் பெருசாக இருந்தது, டிரான்சிஸ்டர் சின்னதாக சின்னதாக இருந்தது, ஸ்மால் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து அசம்பிளி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ப்ரோக்ராம் பண்ண. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் வந்தது. தேர்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 1964 1971 அதில் வந்து ஐசி இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து நம்ம ஹை லெவல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா 1971 இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும் VLSI இதில் வந்து AIML ஹை லெவல் லாங்குவேஜஸ் எல்லாம் கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பேசிக்கலி கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர்னா என்னது, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னா என்னது, இன்டர்னல் டிசைன் விச் இஸ் விசிபிள். ஓகேங்களா. கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் என்னது, ஹவு ஃபீச்சர்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட், எப்படி எல்லாமே ஒர்க் ஆகுது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம், ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்கலி கம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னால் என்னது, CPU, மெமரி அண்ட் இன்புட் அவுட்புட். CPUனா தெரியும், ப்ரொசஸர் உள்ள என்னென்ன இருக்குது, ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது, அர்த்தமெட்டிக்கல் லாஜிக்கல் யூனிட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் இது இருக்குது. அப்புறம் மெமரியில் பார்த்தீங்கன்னா மெயின் மெமரி அண்ட் ஆர் ப்ரைமரி மெமரி கூட சொல்லுவோம், அதாவது ரேம். செகண்டரி ஆர் ஆக்சிலரி மெமரினா பென் ட்ரைவ், ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டரி மெமரின்னு கன்சிடர் பண்ணிப்போம். அப்புறம் இன்புட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸ், கீபோர்ட், பிரிண்டர் இதெல்லாமே இன்புட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ இதுதான் மெயின் கம்போனெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கம்ப்யூட்டருக்கு வந்து வெறும் பிட்ஸ் மட்டும்தான் தெரியும், பைனரி லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும், அதாவது 0 and 1 தான் நம்ம பிட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. 8 பிட் வந்து நம்ம 1 பைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பேசிக் டேர்ம்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் எதில் இருக்குது, CPUவில் இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர்ஸ் சின்ன ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் என்னென்னா 1 பிட் ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி. அப்புறம் என்ன சொல்கிறோம், ரெஜிஸ்டர் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் தி CPU. அது சொன்னால் CPU உள்ள ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் இஸ் அ சீக்வென்ஸ் ஆஃப் பிட் ஆர் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப். ஸோ ஃப்ளிப்-ஃப்ளாப் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப் இஸ் கால்ட் ரெஜிஸ்டர்ஸ் கூட சொல்லலாம். ஸோ 8 பிட் ரெஜிஸ்டர்னால் அதில் எவ்வளோ ஃப்ளிப்-ஃப்ளாப் இருக்குது, 8 ஃப்ளிப்-ஃப்ளாப் இருக்குது. இது மாதிரி 1 பிட் இது 8 பிட் ரெஜிஸ்டர். இது 8 பிட் ரெஜிஸ்டர்னால் கலெக்ஷன் ஆஃப் 8 ஃப்ளிப்-ஃப்ளாப். சப்போஸ் கொஷனில் வந்தது n பிட் ரெஜிஸ்டர்னால் எவ்வளோ ஃப்ளிப்-ஃப்ளாப் இருக்கும், ஸோ கலெக்ஷன் ஆஃப் n ஃப்ளிப்-ஃப்ளாப். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்னால் என்னது, பேஸ்ட் ஆன் டாஸ்க் அண்ட் பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் தே ஹேவ். பேஸ்ட் ஆன் டாஸ்க் நம்ம என்னென்ன ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுவோம், ஜென்ரேட் பர்பஸ் ரெஜிஸ்டர், அப்புறம் ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர் எல்லாம் டீப்பாக பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் தே ஹேவ், ரெஜிஸ்டரில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், அட்ரஸா இல்லை டேட்டாவா, ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம ரெஜிஸ்டரை சூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல் ஃபார்ம்ஸ் பேசிக்காக. ஸோ பிசினா என்னது, ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன பண்ணும், ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி ஃபெச்ட், அதாவது அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரோக்ராம் கவுண்டர் ஸ்டார்டிங் அட்ரஸ் தான் ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா. அப்புறம் MAR என்னது, MAR வந்து மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் மெமரி லொக்கேஷன் ஃபார் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன், அதாவது MARல வந்து அட்ரஸ் ஆஃப் மெமரி ஸ்டோர் ஆகிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா MBR. MBRனா என்னது,
எம்பிஆர் வந்து அதாவது இதில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் த டேட்டா எம்பிஆரில், அதாவது மெமரி பஃபர் ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். அப்புறம் ஐஆர் என்னது, இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். இதில் என்ன இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதாவது கண்டெய்ன்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் கரண்ட்லி பீன் எக்ஸிக்யூட்டட் பை த சிபியூ. இப்போ கரண்ட்டாக என்ன எக்ஸிக்யூட் ஆகுதோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசினா என்னது, அக்யூமுலேட்டர். இட் கண்டெய்ன்ஸ் டெம்பரரி ரிசல்ட் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ரண்ட் ஆஃப் ஏஎல்யூ ஆப்ரண்ட். ஏசி வந்து அக்யூமுலேட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெம்பரரி ரிசல்ட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அப்புறம் எஸ்பி வந்து ஸ்டாக் பாயிண்டர். அதில் வந்து என்ன இருக்குன்னா டாப் ஆஃப் தி ஸ்டாக் அட்ரஸ் ஆஃப் தி டாப் ஆஃப் தி ஸ்டாக் இருக்கும், அதாவது கண்டெய்ன்ஸ் த டாப் ஆஃப் தி ஸ்டாக் அட்ரஸ். ஸோ அப்புறம் என்னது, பிஎஸ்டபிள்யூ. இது வந்து ஃப்ளாக் ரெஜிஸ்டர் சொல்லுவோம். இதில் வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். சிஸ்டம் பஸ்னால் என்னது, சிஸ்டம் பஸ் இஸ் யூஸ் டு கம்யூனிகேட் பிட்வீன் சிபியூ மெமரி அண்ட் இன்புட் அவுட்புட். அதாவது நம்ம ப்ரொசஸரில் கம்ப்யூட்டரில் சிபியூ மெமரி அண்ட் இன்புட் அவுட்புட் கூட கம்யூனிகேட் பண்ண சிஸ்டம் பஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து எம்ஏஆர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எம்ஏஆர் கனெக்டட் டு அ அட்ரஸ் லைன் ஆஃப் சிஸ்டம் பஸ். ஓகேங்களா, அட்ரஸ் லைன் ஆஃப் சிஸ்டம் பஸ் கூட கனெக்டடாக இருக்கும் எது, எம்பிஆர் எது கூட, டேட்டா லைன் கூட கனெக்டடாக இருக்கும் ஆஃப் சிஸ்டம் பஸ். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னால் என்னது, நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னால் அந்த ப்ரொசஸ் ரிக்வயர்ட் டு எக்ஸிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா, இல்லைனா வேறு வேர்டில் சொன்னோன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் டிஸ்கிரைப்ஸ் த எக்ஸிக்யூஷன் சீக்வன்ஸ் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருப்போம் இல்லையா, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகணும் அது வந்து ஹேண்டில் பண்ணுற வேலை வந்து என்னது, இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளோட வேலை. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளில் என்ன இருக்குது, 2 சப் சைக்கிள் இருக்குது. ஒன்று வந்து ஃபெச் சைக்கிள், எக்ஸிக்யூட் சைக்கிள். ஸோ எக்ஸிக்யூட் சைக்கிளில் வந்து 2 இருக்குது, டிகோட் அண்ட் எக்ஸிக்யூட். ஃபெச் சைக்கிள் என்ன பண்ணோம், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் பண்ணோம் மெமரியிலேருந்து. எக்ஸிக்யூட் என்ன பண்ணோம், அந்த ஃபெச் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ பேசிக்கலி இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போனால் ஃபெச் சைக்கிள் பற்றி பார்க்கலாம். இட் ஃபெச் தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் மெமரி டு சிபியூ. ஓகேங்களா, இது மெமரிக்குள்ளே என்னென்ன இருக்குது, ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது, ஏஎல்யூ அண்ட் கண்ட்ரோல் யூனிட் இருக்குது. சிபியூக்குள்ளே என்ன இருக்குது, ரெஜிஸ்டர், ஏஎல்யூ அண்ட் கண்ட்ரோல் யூனிட். இது மெமரி வந்து மெயின் மெமரி, ரேம் சொல்லலாம், இல்லைன்னா செகண்டரி மெமரி, பென்ட்ரைவ் அது மாதிரி சொல்லலாம், ஹார்ட் டிஸ்க்லாம் சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், நம்ம மெமரியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ மெமரி டு சிபியூக்குள்ளே எடுத்துகிறது தான் ஃபெச்சிங் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். ஸோ அட் த எண்ட் ஃபெச் சைக்கிள் இன்க்ரிமெண்ட்ஸ் த பிசி. ஃபெச் சைக்கிள் என்ன பண்ணும், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் பண்ணுறதுக்கு அப்புறமா பிசியை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் அஸ்யூமிங் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் 1002, அதாவது மெமரி அட்ரஸ் ஆஃப் தி மெமரி லொக்கேஷன் லோட் 6000 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன பண்ணோம், 6000 மெமரி லொக்கேஷன் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை லோட் பண்ண சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 102ல், அதாவது 1002ல் 1002 லொக்கேஷனில் இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ இந்த லொக்கேஷனில் நம்ம போகணும். என்ன பண்ணுவோம், பிசியில் வந்து நம்ம அட்ரஸ் இருக்கும், ஸ்டார்டிங் அட்ரஸ் இருக்கும், கரெக்டாக ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ கரண்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, 1002. ஸோ பிசியில் இப்போ 1002 இருக்குது, அந்த வந்து எம்ஏஆருக்கு அனுப்பும், ஏன்னா அது அட்ரஸ் கண்டென்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அட்ரஸ் வந்து எம்ஏஆருக்கு அனுப்பும். எம்ஏஆர் என்ன பண்ணும், அந்த அட்ரஸ் இருக்க லொக்கேஷனில் போய் என்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ அது ஃபெச் பண்ணி எம்பிஆருக்கு தரும். ஸோ லோட் 6000 அது வந்து எம்பிஆருக்கு போகும், அதில் இருக்கிற டேட்டா. ஸோ எம்பிஆருக்கு போனதுக்கப்புறம் எம்பிஆர் என்ன பண்ணும், அது ஐஆருக்கு சென்ட் பண்ணும். ஸோ ஐஆர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். ஸோ ஐஆரில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இது அட்ரஸை ஃபெச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இது ஃபெச் சைக்கிளோட வேலை. அதாவது ஃபஸ்ட்டு பிசி வந்து எம்ஏஆருக்கு அனுப்புது மெமரி லொக்கேஷன். அப்புறம் மெமரி லொக்கேஷன் அனுப்புனதுக்கப்புறமா எம்ஏஆர் என்ன பண்ணுது, மெமரியில் போய் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் பண்ணி எம்பிஆருக்கு தருது. எம்பிஆர் என்ன பண்ணுது, இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்கு தருது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் அது ஸ்டோர் பண்ணுது.
ஸோ இதுதான் ஒரு வேலை. ஸோ மெமரி ரீடுனா லோடு, மெமரி ரைட்னா ஸ்டோர் பண்ணுறது. ஓகேங்களா, இது ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் சைக்கிள். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஃபெச் சைக்கிள் பார்த்தோம். இப்போ எக்ஸிக்யூட் சைக்கிள் என்ன இருக்குது, டீகோட் இருக்குது, எக்ஸிக்யூட் இருக்குது. ஓகேங்களா, டு எக்ஸிக்யூட் த ஃபெச் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டு, ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அனலைஸ் பண்ணும், என்ன ஆப்ரண்ட், என்ன ஆப் கோடு, அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது தான் டீகோட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த சேம் டயக்ராம் தான். ஸோ இப்போ என்ன இருக்குது, என்ன இருந்தது, பிசிலேருந்து எம்ஏஆர், அப்புறம் எம்ஏஆர்லேருந்து மெமரி போய் ஃபெச் பண்ணி எம்பிஆருக்கு தந்தது, எம்பிஆர் வந்து ஐஆருக்கு தந்தது. பட் எக்ஸிக்யூட் சைக்கிள் என்னென்னா, இப்போ ஐஆர்கிட்ட நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது லோட் 6000. ஓகேங்களா, இந்த லோட் 6000 வந்து எம்ஏஆருக்கு தரும். எம்ஏஆர் என்ன பண்ணும், அந்த 6000 மெமரி லொக்கேஷனில் இருக்கிற டேட்டாவை எம்பிஆருக்கு சென்ட் பண்ணும். எம்பிஆர் என்ன பண்ணும், அந்த அக்யூமுலேட்டருக்கு சென்ட் பண்ணும் அந்த டேட்டாவை. 11 டேட்டா வந்து அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் சைக்கிள். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதுதான் கீழே இதோட மீனிங். அதாவது லோட் 6000னா மெமரி 6000 மெமரி லொக்கேஷன் என்ன டேட்டா இருக்கோ அதை அப்படியே அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணுறது தான் லோட் 6000 சொல்கிறோம். ஓகேங்களா, ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது தான் 6000 சொல்கிறோம். ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸ் இன் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து ஐஏசி, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸ் கேல்குலேஷன். ஃபஸ்ட்டு அட்ரஸ் கேல்குலேஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் பண்ணோம் அந்த அட்ரஸ்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டீகோட் பண்ணுறோம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆப் கோட், அதாவது வாட் ஆப் கோட், ஹவு மெனி ஆப்ரண்ட் ஆர் தேர், வேர் த ஆப்ரண்ட் ஆர் அவைலபிள், இதை பற்றி எல்லாமே லைக் அனலைஸ் பண்ணும். நம்ம லோடு 6000 அது என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம டீகோட் பண்ணோம்ல, அது மாதிரி இது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓஏசி, அதாவது ஆப்ரண்ட் அட்ரஸ் கேல்குலேஷன். ஸோ வேல்யூ, ஆப்ரண்ட்டோட வேல்யூ அட்ரஸ் வந்து கேல்குலேட் பண்ணி தான் ஓஏசி. அப்புறம் ஆப்ரண்ட் ஃபெச் பண்ணுறோம், அதாவது டேட்டாவை ஃபெச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டா ப்ரொசஸிங், அப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து இந்த 3 வந்து டீகோடில் வரும், அப்புறம் இது 2 வந்து எக்ஸிக்யூட்டில் வரும், இது வந்து ஃபெச் சைக்கிளில் வரும். ஸோ இந்த டீகோட் எக்ஸிக்யூட்டை சேர்த்தா தான் எக்ஸிக்யூட் சைக்கிள். இது ரெண்டுமே ஃபெச் சைக்கிள், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸ் கால்குலேட் பண்ணுறது. ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் வித் இன்ட்ரப்ட். அதாவது நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கு நம்ம CPU, அப்போ ஏதாவது ஒரு இன்ட்ரப்ட் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணும். ஸோ பேசிக்கலி when CPU encountered the interrupt, then completion of the current instruction execution, அதாவது கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா, ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்ட்ரப்ட் வந்து சர்வீஸ்ட் ஆகும். அதாவது இன்ட்ரப்ட் will be serviced. When the CPU encountered the interrupt, then it pushed the PC value into the stack. இப்போ நீங்கள் இது கன்ஃபியூஷன் ஆகலாம். ஸோ பேசிக்கலி எப்போ நம்ம கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்கோமோ அந்த டைமில் நம்ம பிசி என்ன ஸ்டோர் ஆகிருக்கோம், ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். கரெக்டாக? ஸோ அந்த இப்போ சப்போஸ் இன்ட்ரப்ட் வந்துருச்சுன்னா அந்த ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டாக்கில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இன்ட்ரப்ட்டுக்கு வந்து ப்ரையாரிட்டி தர போகிறோம். ஓகேங்களா, ஸோ இன்ட்ரப்ட் வந்து சர்வீஸ் ஆகும். எப்போ இன்ட்ரப்ட் கம்ப்ளீட் ஆகுமோ அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாக்கில் இருக்கிற வேல்யூ வந்து மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும், பிசியில் போட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ when CPU encounter the interrupt, then it pushes the PC value into the stack and control transfer to ISR, அதாவது interrupt subroutine. ஓகேங்களா, and service the interrupt. ஸோ ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லைக் கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸில் வந்து டீச்சர் வந்து ஏதோ ஒன்று கற்று தந்துட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஒரு அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு நோட்டீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. கிளர்க் வந்து நோட்டீஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னா அது ஒரு வந்து இன்ட்ரப்ட் ஆச்சு. ஸோ டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்ல லைக் டீச் பண்ணுறாங்களோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து என்ன டீச் பண்ண போகிறாங்களோ அதை வந்து ஸ்டாக்கில் போட்டு வச்சுருவாங்க, அதாவது மெமரியில் போட்டு வச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா
எது டீச் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா கிளர்க்கை உள்ளே விட்டு அவங்க என்ன நோட்டீஸ் சொல்ல விரும்புகிறாங்களோ அதை சொல்ல விடுவாங்க. ஸோ அதுதான் ஒரு இன்ட்ரப்ட் வந்து சர்வீஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரப்ட் அதாவது அந்த கிளர்க் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஸ்டாக்கில் என்ன லைக் அடுத்தது என்ன டீச் பண்ண ஆசைப்பட்றாங்களோ அது டீச் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் இன்ட்ரப்ட் சர்வீஸ் பண்ணுறது. இன்ட்ரப்ட்ஸ் வில் பி சர்வீஸ்ட். ஸோ இப்போ இது பார்ப்போம். வை பிசி வேல்யூ புஷ்ட் இன் டு ஸ்டாக். ஸ்டாக்கில் மட்டும் எதுக்கு நம்ம புஷ் பண்ணுறோம்? ஏன் க்யூவில் ஏன் புஷ் பண்ண மாட்டேங்கிறோம்? அரேயில் ஏன் புஷ் பண்ண க்யூவில் ஏன் புஷ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஸோ பேசிக்கலி ஸ்டாக்னா என்னது? லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். லாஸ்ட்டில் நம்ம என்ன போடுறோமோ அதான் ஃபஸ்ட்டாக நம்ம எடுப்போம். க்யூவில் பட் என்னது? லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். ஓகேங்களா? ஸோ அதாவது ஃபீஃபோ கூட சொல்லலாம், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் கூட சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசி வேல்யூ நம்ம போடுறோன்னா லைக் ஸ்டாக்குள்ளே போடுறோன்னா ஸோ மேலே என்ன இருக்கும் லைக் லாஸ்ட்டாக நம்ம என்ன போட்டோமோ அதுதான் நம்ம ரீட் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரேர் அண்ட் ஃப்ரண்ட், அதாவது க்யூவில் வந்து இது ரேர் இது ஃப்ரண்ட். ஸோ க்யூவில் வந்து நம்ம ரேரில் வந்து பிசி வேல்யூ இன்செர்ட் பண்ணோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து y, அதாவது பிசி வேல்யூ இப்போ எக்ஸ்ன்னு இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போது வையை தான் எடுத்தாகணும், ஃப்ரண்ட் சைட்லேருந்து. பேக் சைட்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ இதுதான் க்யூவோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபெச் சைக்கிளோட வேலை என்னது? மெமரியிலேருந்து சிபியூக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணும் அண்ட் அட் த சேம் டைம் பிசி வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னா என்ன? பிசியில் வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்டார்டிங் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறமா ஃபெச் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபெச் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் சைக்கிளுக்கு அனுப்பும். எக்ஸிக்யூட் சைக்கிள் என்ன பண்ணும்? அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை டீகோட் பண்ணும் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்ட்ரப்ட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். இருந்துச்சுன்னா அந்த இன்ட்ரப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் வரலன்னா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஜிக். சப்போஸ் இன்ட்ரப்ட் வந்துருந்துச்சுன்னா அந்த இன்ட்ரப்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகும். ஸோ இதுதான் ஃப்ளோ சார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம மெமரினா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி மெமரினா என்னது? இட் இஸ் அ ஸ்டோரேஜ் யூனிட் இன் த கம்ப்யூட்டர். ஓகேங்களா? மெமரி வந்து ஈக்குவல் பார்ட்டில் டிவைட் ஆகிருக்கும், அதை நம்ம செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மெமரி டிவைட் ஆகிருக்கா, இதில் வந்து ஈச் பார்ட்டை வந்து நம்ம செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஈச் செல் இஸ் ஐடென்டிஃபை பை அ யூனிக் நம்பர் கால்ட் ஆஸ் அட்ரஸ். அதாவது மெமரி வந்து ஈச் பார்ட்டில் டிவைட் பண்ணியிருப்போமா, அந்த பார்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த செல்ஸை நம்ம அட்ரஸ் மூலியமாக ரீப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கலி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெமரி வந்து 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து பைட் அட்ரஸபிள், வேர்ட் அட்ரஸபிள். பைட் அட்ரஸபிளில் வந்து ஈச் செல் பைட்டில் வந்து நம்ம ரீப்ரசென்ட் பண்ணிப்போம், 1 பைட். அதே மாதிரி வேர்ட் அட்ரஸபிளில் ஈச் செல் வந்து ஒன் வேர்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேர்ட்னா என்னது, பைட்னா என்னது நம்ம சொல்லலாம். நான் பேசிக்கலி என்ன சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன தெரியும்? கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும்? பைனரி லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். அதாவது பைனரி லாங்குவேஜ், அதாவது 0 and 1 இது மட்டும் தான் தெரியும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 1 பிட் வந்து 0வாக இருக்கலாம் ஆர் 1ஆக இருக்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா 1 பைட்னா என்னது? 1 byte is equal to 8 bit. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? இதில் வந்து இது 8 பிட் டேட்டா. ஸோ இதில் 1 0 1 0 1 0 அதுமாரி எது இருந்தாலும் இருக்கலாம். அதாவது 0வாக இருக்கலாம், இல்லை இங்கே 1ஆக இருக்கலாம். அதுமாரி
எது இருந்தாலும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம் 1 பைட், அதாவது 8 பிட் டேட்டாவை கம்பைன் பண்ணோன்னா அது 1 பைட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் லாஜிக். ஸோ இப்போ 1 வேர்டுனா என்னது? ஸோ கொஷனில் மென்ஷன் ஆகிருக்கும், அதாவது அது வேர்ட் அட்ரெஸபிளாக பைட் அட்ரெஸபிளாக அப்படின்னு சொல்லிட்டு கொஷனில் மென்ஷன் ஆகிருக்கும். வேர்ட் அட்ரெஸபிளாக இருந்ததுன்னா அது எவ்வளோ பிட் ப்ரொசஸர்னு சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் அது 32 பிட் ப்ரொசஸராக இருந்தால் 1 வேர்ட் இஸ் ஈக்குவல் டு 32 பிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். ஸோ 32 பிட்டுனா எவ்வளோ பைட் வருது? ஸோ பார்த்தீங்கன்னா 8 பிட்டுனா 1 பைட்டுன்னு தெரியும். ஸோ 8 + 8 16, அதாவது 2 பைட்ஸ்னால் 16 பிட்டு. 16 + 8 அதாவது 3 பைட்னா 24 பிட்டு. 24 + 8 32 பிட். ஸோ இது வந்து 4 பைட். ஸோ 32 பிட்னா எவ்வளோ? 4 பைட் ஆச்சு ஓகேங்களா. ஸோ 1 வேர்ட் இஸ் ஈக்குவல் டு 32 பிட். ஸோ இது நம்ம வந்து 4 பைட்டுன்னு கூட சொல்லலாம். 4b, bனா பைட் ஓகேங்களா. கேபிட்டல், ஸ்மால் bனா பிட்டு, wனா வேர்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ட் சைஸ் ஆஃப் 64 பிட்டுன்னு சொல்லியிருந்தா எவ்வளோ பைட் வரும்? அதாவது 1 வேர்ட் இஸ் ஈக்குவல் டு 64 பிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எவ்வளோ பைட்டு? ஸோ 64 பிட்டுனா 8 பைட். 32 + 32 பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 64 ஆச்சு. 4 + 4 அதாவது 32 தான் மறுபடியும் அடிஷன் பண்ணியிருப்பேன். ஸோ 8 ஆச்சு. ஸோ 64 பிட் இஸ் ஈக்குவல் டு 8 பைட் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் எழுதியிருக்கேன் பாருங்கள். சப்போஸ் 1 வேர்ட் இஸ் ஈக்குவல் டு 32 பிட்னா அது 4 பைட் ஆச்சு. சப்போஸ் 3 வேர்ட்னா அது எவ்வளோ பைட் ஆச்சு? 3 × 4 பைட்ஸ். ஒரு வேர்டுனா 4 பைட்ஸ். ஸோ 3 வேர்டுனா எவ்வளோ ஆச்சு? 3 × 4 பைட் இஸ் ஈக்குவல் டு 12 பைட்ஸ். அதே மாதிரி 16 பைட் தந்திருக்காங்கன்னா அது வேர்டில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? 16 பைட்னா ஒரு வேர்டோட வேல்யூவோ 32 பிட், அதாவது 4 பைட். ஸோ 16 பைட் டிவைட் பை 4 பைட் பண்ணோம், அவ்வளோ வேர்ட்ஸ் வந்துடும். ஸோ எவ்வளோ ஆச்சு? 4 வேர்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது நான் சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஸ்டோரேஜ் யூனிட் ஈக்குவல் பார்ட்லேருந்து அது செல்ஸ்ன்னு சொல்லுவோம். செல்லில் வந்து அட்ரஸ் நம்ம ரீப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ஸோ என்னென்ன அட்ரஸ் இருக்குது? வேர்ட் அட்ரஸ் அண்ட் பைட் அட்ரஸ் ஓகேங்களா. பைட் அட்ரஸபிள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மெமரி இஸ் ரீப்ரசென்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் 2n × m. இதில் என்னன்னா என்னது, எம்னா என்னது? n வந்து நம்பர் ஆஃப் அட்ரஸ் லைன், எம்னா நம்பர் ஆஃப் டேட்டா லைன்ஸ் ஓகேங்களா. ஸோ n இருக்கு இல்லையா. ஸோ இது n வந்து எவ்வளோ இருக்குன்னா அவ்வளோ அட்ரஸ் லைன் இருக்குது. ஸோ n bit of address line can represent 2n memory cells. n bit of address lines can represent 2n memory cells. அவ்வளோ மெமரி செல்ஸை ரீப்ரசென்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இது பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இதோட வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 2 = 1 = 2, 4, அப்புறம் 2 = 3 = 8, 2 = 4 = 16, 2 = 5 = 32, 2 = 6 is 64, 2 = 7 is 128, 2 = 8 is 256, 2 = 9 is 512, 2 = 10 வந்து 1024, அதாவது 1 கிலோ சொல்லுவோம் ஓகேங்களா. 1 கிலோ பிட்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ இது என்னென்னா 2 எதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிட் 2 பிட் ஆஃப் டேட்டா தான் இருக்குது. ஒன்று வந்து 0 and 1, அதனால தான் நம்ம 2 ரீப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டேட்டாஸ் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 = 10 1 கிலோ சொல்லுவோம், 2 = 20 1 மெகா, 2 = 30 1 கிகா, 2 = 40 1 டெரா. ஸோ கிகா வரைக்கும் தான், இல்லைன்னா டெரா வரைக்கும் வச்சுக்கோங்க. இவ்வளோ வரைக்கும் தான் வரும். இதுக்கப்புறம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இது வந்து நார்மல் பேசிக் டேர்ம்ஸ் நான் வந்து இப்போதைக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து 1 millisecond 1 millisecondனா 10⁻³ செகண்ட், 1 microsecondனா 10⁻⁶ செகண்ட், 1 nanosecondனா 10⁻⁹ செகண்ட், 1 byteனா 8 பிட், 1 nibble 4 பிட் ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து நம்ம
மெமரியை வந்து எப்படி ரீப்ரசென்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்கேன். 2n into m. n வந்து அட்ரஸ் லைன், m வந்து டேட்டா லைன்ஸ். ஓகேங்களா? சப்போஸ் இப்போ வந்து இந்த ஒரு கொஷின் இருக்குது, 1 கிலோ பைட்டில் எவ்வளோ அட்ரஸ் லைன் அண்ட் எவ்வளோ டேட்டா லைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1k பைட்னா 1kனா எவ்வளோ? 2^10 நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 2^10 எழுதியிருக்கோமா? பைட்டுனா எவ்வளோ? 8 பிட். 1 பைட்னா 8 பிட். ஸோ அது எழுதி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 என்னவா வருதோ அது வந்து நம்ம அட்ரஸ் லைன். அப்புறம் இது என்னது? 8 பிட். 8 பிட் ஆஃப் டேட்டா லைன். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். 2^10 மெமரி செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். 2^10 எவ்வளோ? 1024 செல்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்படி வச்சுக்கலாம். சாரி, 2^10 மெமரி செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இப்போ வந்து இது மெமரின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 10 பிட் வந்து அட்ரஸ் லைன் ரீப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். 8 பிட் வந்து டேட்டா லைன்ஸ். ஸோ இந்த மெமரி உள்ள வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நம்ம இந்த செல்லை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? செல்லுக்கு வந்து யூனிக் நம்பர் என்ன இருக்கும்? அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸ் வந்து 10 பிட் அட்ரஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 2^10 செல்ஸ் இருக்கும் இங்கே. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன் டீட்டெயிலாக சொல்லணும்னா நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது புரியலனா லைக் 2^10 செல்ஸ் எப்படி, 2^10 - 1 எப்படி, அதுமாதிரி கேட்குறீங்கன்னா இப்போ வந்து 2 என்ன பண்ணுறது? ஓகே, இது 10 பிட். 10 பிட்னா எப்படி? ஸோ இப்போ வந்து 1 கிலோ பைட் வந்து 1 கிலோ பைட் மெமரி இருக்குன்னா அதில் எவ்வளோ பிட் வந்து அட்ரஸ் லைன் ரீப்ரசென்ட் யூஸ் பண்ணுவோம் அண்ட் எவ்வளோ பிட் வந்து 8 டேட்டா லைனை ரீப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? டேட்டா லைன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ 8 பிட் வந்து நம்ம டேட்டா லைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் பைட்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கோம், 1kனா எவ்வளோ? 1 கிலோ. அதாவது 1 கிலோனா 2^10 சொல்லியிருக்கேன் நான். ஓகேங்களா? டேட்டா. ஸோ 2^10 இன்ட்டு பைட்னா 1 பைட்னா எவ்வளோ? 8 பிட். ஸோ 2^10 10 வந்து என்ன ரீப்ரசென்ட் பண்ணுது? ஸோ n என்னது? அட்ரஸ் லைன், நம்பர் ஆஃப் அட்ரஸ் லைன். ஸோ 10 பிட் அட்ரஸ் லைன் யூஸ் பண்ணும். எம்னா என்னது? 8 பிட். 8. ஸோ 8 பிட் டேட்டா லைன் யூஸ் பண்ணும். ஸோ 2^10 என்ன யூஸ் பண்ணுறோம்? மெமரி செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ அவ்வளோ செல்ஸ் இருக்குது. 2^10 மெமரி செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ இப்போ வந்து 0லேருந்து 2^10 - 1 ஏன் எழுதியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு அட்ரஸ் வந்து 000, அதாவது 10 பிட் அட்ரஸ் வந்து யூஸ் ஆகும். அப்புறம் 0001, அப்புறம் 0010 அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னவா ரீப்ரசென்ட் பண்ணுறோம்? 10 பிட். ஸோ 10 பிட்டுக்கு நான் எப்படி ரீப்ரசென்ட் பண்ணுவேன்? 000000000. ஸோ இது 10 பிட் ஆச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். அதாவது 00000000001 இது 1 ஆச்சு பைனரியில். 102 ஆச்சு. இங்கே ஃபுல்லாக 00 ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 பிட். ஸோ அதுமாரி போயிட்டே 2^10 - 1 பிட் வரைக்கும் போகும். தான் சொல்கிறோம் அவ்வளோ செல்ஸ். -1 ஏன் பண்ணியிருக்கோன்னா இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் தான் -1 பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி தான் அட்ரஸை நம்ம ரீப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 8 பைட் மெமரி. 8 பைட் மெமரியில் எவ்வளோ மெமரி செல்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 8 பைட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஸோ 8 பைட் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க?
8 வந்து எப்படி represent பண்ணுவீங்க 2^3 byte வந்து எப்படி represent பண்ணுவீங்க 8 bit ஓகேங்களா 1 byte is equal to 8 bit நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ 2^3 3 என்னது n வந்து என்ன சொல்லுவோம் நம்ம address line ஸோ 3 bit address line 8 bit data lines are used ஸோ address line represent பண்ண 3 bit யூஸ் பண்ணுவோம் இங்கே எவ்வளோ bit யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் 10 bit யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் டேட்டா வந்து காமன் 8 bit தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஓகேங்களா ஸோ இப்போ என்னென்னா 3 bit வந்து யூஸ் பண்ணுறோன்னா பாருங்க 0000001 இது வந்து பைனரியில் represent பண்ணியிருக்கேன் பைனரியில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் பைனரியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரைட்லேருந்து லெஃப்ட் போங்க ஸோ இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட் சொல்கிறேன் ஸோ பைனரியில் நீங்கள் எப்படி represent பண்ணணும்னு சொல்கிறேன் 1 வந்து எப்படி ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் 0வை நம்ம எப்படி represent பண்ணுவோம் 0000 அதாவது இது 1 இது 2 இது 4 இது 8 ஓகேங்களா அப்படி அடிஷன் பண்ணிட்டு போங்க ஸோ இப்போ 1 எப்படி represent பண்ணுவீங்க இங்கே 1 இடத்துல 1 போடுவீங்க 000 2 வந்து எப்படி represent பண்ணுவீங்க 2 இடத்துல 1 போட்டு இங்கே 0 இங்கே 0 இங்கே 0 3 எப்படி represent பண்ணுவீங்க 3க்கு என்னென்ன வேணும் 2 and 1 2 plus 1 is equal to 3 ஸோ இது ரெண்டுமே யூஸ் ஆகுதுன்னா 1 1 இங்கே 0 0 4 வந்து எப்படி represent பண்ணுவீங்க 4 டேரெக்டாக இருக்குது ஸோ 1 இங்கே 0 0 0 5 வந்து எப்படி represent பண்ணுவீங்க 5க்கு என்னென்ன தேவை 4 plus 1 5 ஸோ 4ம் தேவை 1ம் தேவை பாக்கி இது ரெண்டும் தேவை 6 என்ன represent பண்ணுவீங்க 6க்கு என்னென்ன தேவை 4 தேவை 2 தேவை 1 தேவை 4ம் 2 தேவை 6க்கு என்ன தேவை 4ம் 2 தேவை ஸோ இங்கே 1 1 இங்கே 0 0 ஓகேங்களா 7க்கு என்ன தேவை 7க்கு என்னென்ன தேவை 4 plus 2 plus 1 7 8 தேவையில்ல 8க்கு என்ன தேவை இங்கே 1 இங்கே 0 0 0 ஸோ இதை வந்து இப்படி நம்ம லைனாக போயிட்டே இருக்கலாம் 9க்கு என்ன தேவை அதுமாரி லாஸ்ட்டில் என்னென்ன எங்கே போய் ஸ்டாப் ஆகும்னா 16ல் போய் அதாவது 15ல் போய் ஸ்டாப் ஆகும் 15க்கு என்ன தேவை 4மே தேவை 8 + 4 12 12 + 2 14 14 + 1 15 ஸோ இதை நம்ம வந்து என்னவா represent பண்ணுவோம் எஃப்னு சொல்லுவோம் ஓகேங்களா 10 11 12 13 14 ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது எஃப் ஓகேங்களா ABCDEF ABCDEF ஸோ இது சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இது 4 bit டேட்டா 4 பிட் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுக்கு மேலே வந்ததுன்னா லைக் 10 bit சொன்னல ஸோ இது மல்டிபிள்ஸ் தான் 1க்கு மல்டிப்ளை 2 2 + 2 4 4 + 4 8 8 + 8 எவ்வளோ 16 16 + 16 எவ்வளோ ஆகுது 32 32 + 32 எவ்வளோ ஆச்சு 64 64 + 64 எவ்வளோ ஆச்சு 64 + 64 எவ்வளோ ஆச்சு 128 ஓகேங்களா இது மாதிரி போயிட்டே இருக்கும் லைக் டபுளாக போயிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் என்னென்ன பிட் யூஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும் 1 1 represent பண்ணிட்டு பாக்கி எல்லாமே 0 0 போட்டிங்கன்னா அதுதான் பைனரி நம்பராக ஆகிடும் ஐ ஹோப் இது வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே 10 பிட்டு யூஸ் ஆகுது இங்கே எவ்வளோ பிட்டாக யூஸ் ஆகுது 3 பிட் 3 பிட்னா எவ்வளோ 0 0 0 0 0 1 1 0 1 1 ஸோ இது லாஸ்ட்டில் 1 1 1 இது என்ன represent பண்ணுது 7 represent பண்ணுது ஸோ 7 ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இங்கே வந்து 8 எவ்வளோ 8 cells யூஸ் பண்ணியிருக்கு டு represent 3 bit address ஸோ நம்ம 3 bit வச்சு நம்ம அட்ரஸை represent பண்ணுவோம் இதில் வந்து எவ்வளோ பிட் டேட்டா ஸ்டோர் ஆகுது 8 bit டேட்டா ஸ்டோர் ஆகுது ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து 16 byte மெமரிக்கு எவ்வளோ அட்ரஸ் லைன் எவ்வளோ டேட்டா லைன் அண்ட் எவ்வளோ மெமரி செல்ஸ் represent பண்ணுவோம் ஸோ 16 ஃபஸ்ட்டு பைட்டை வந்து 8 பிட்டாக எழுதிக்கோங்க 16 வந்து 2 பவரில் எழுதுங்க 2ஓட பவரில் 16 எழுதுனா 2^4 ஸோ 4 bit of address line is used 8 bit of data line is used 2^4 memory cells are present அவ்வளோ மெமரி செல்ஸ் இருக்கும்
ஸோ 2^4 நான் எவ்வளோ ஆச்சு 2^4 16. ஸோ 16 செல்ஸ் இருக்கும் இங்கே ஓகேங்களா. இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும், 16 இருக்கும் பாக்ஸஸ். ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து 64 KB ஆஃப் மெமரி இருக்குன்னா அதில் எவ்வளோ செல்ஸ் இருக்கும், எவ்வளோ டேட்டா லைன், எவ்வளோ அட்ரஸ் லைன் பார்ப்போமா. ஸோ இப்போ வந்து பைட்டை வந்து 8 பிட்டாக எழுதிக்கோங்க. கே வந்து என்னவா எழுதுவோம் 2^10. 64 வந்து 2 பவர் எவ்வளோ எழுதுவோம் 2^6 வந்து 64 ஆகுது ஓகேங்களா. ஸோ நம்ம இது ரெண்டுமே கம்பைன் பண்ணுறோன்னா 2^16 into 8 பிட். ஸோ 16 அட்ரஸ் லைன் 8 பிட் டேட்டா லைன் யூஸ் ஆகுது. 2^16 மெமரி செல்ஸ் இருக்கும். ஸோ 2^16 மெமரி செல்ஸ் இருக்கும் அண்ட் 16 பிட் யூஸ் பண்ணுவோம் அட்ரஸை ரீப்ரசன்ட் பண்ண. அண்ட் இதில் டேட்டா எவ்வளோ பிட் இருக்கும் 8 பிட்டு. ஸோ இதை நம்ம 16 பிட்டை வந்து ஹெக்ஸாடெசிமலில் எழுதும் போது எப்படி எழுதும்னா 0x நம்ம ரீப்ரசன்ட் பண்ணுவோம். 0xனா 16 பிட் ஓகேங்களா. 0xனா ஹெக்ஸாடெசிமல் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இந்த 0 வந்து இந்த 4 பிட்டு 0 ரீப்ரசன்ட் பண்ணும். இந்த 0 வந்து இந்த 4 பிட்டு, இந்த 0 வந்து இந்த 4 பிட்டு, அப்புறம் இந்த லாஸ்ட் 0 வந்து இந்த 4 பிட். ஸோ ஒரு 0க்கும் 4 பிட்டு ரீப்ரசன்ட் பண்ணும். ஸோ 16 பிட் ஆச்சா. இங்கே 4 இங்கே 4 8 8 8 8 4 12 12 4 16 ஓகேங்களா. ஸோ இதாச்சா. ஸோ இது வச்சு நம்ம இது நார்மலாக சின்னதாக ரீப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஹெக்ஸாடெசிமல் யூஸ் பண்ணுறோம். இது பைனரி நம்பரில் ரீப்ரசென்ட் பண்ணி வச்சுருக்கோம். 16 பிட் பைனரி நம்பர். ஸோ ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே FF ஏன் எழுதியிருக்கேன்னு தெரியும்னா இது 4 times 1 1னா என்ன சொல்லியிருக்கேன் இது 15 பிட், இது 15 இது 15 டெசிமலில் என்ன இருக்கும் 15. ஸோ நம்ம F வச்சு நம்ம ரீப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே FFFன்னு போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 MB ஆஃப் மெமரி இருந்ததுன்னா எவ்வளோ மெமரி செல்ஸ் தேவை, எவ்வளோ மெமரி செல்ஸ் இருக்கும் மெமரியில், எவ்வளோ பார்ட்டில் டிவைட் ஆகிருக்கும். ஸோ அது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைட்டை நம்ம 8 பிட்டாக எழுதிக்கணும். 1 மெகாவை என்ன ரெப்ரசென்ட் பண்ணோம் 2^20. ஸோ 20 பிட் அட்ரஸ் லைன் 8 பிட் டேட்டா லைன். ஸோ 2^20 மெமரி செல்ஸ் வந்து இருக்கும் மெமரியில் ஓகேங்களா. 20 பிட் வச்சு நான் ரெப்ரசென்ட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே ஓகேங்களா. இது ஹெக்ஸாடெசிமல் எழுதியிருக்கு, இது பைனரி நம்பர் எழுதியிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 4 MB. 4 MB நம்ம என்ன எப்படி எதுவும் பைட்டை வந்து பிட்டில் 8 பிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மெகாவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம் 2^20. 4 வந்து 2 பவரில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம் 2^2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2^20 into 2^2 இது கம்பைன் பண்ணால் 2^22 வரும் into 8 பிட். ஸோ 22 பிட் அட்ரஸ் லைன் 8 பிட் டேட்டா லைன் 2^22 மெமரி செல்ஸ் வந்து நம்ம மெமரியில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து 22 பிட் ரிப்ரசென்ட் பண்ணோம். ஸோ 22 பிட்னா இது ஃபுல்லாக சேர்த்துனா 20 பிட், அப்புறம் 2 பிட் சேர்த்து வச்சு ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எண்டிங்கில் 3 எப்படி வருதுன்னா இது எல்லாமே லைக் 1 1 பண்ணோன்னா இது லாஸ்ட்டில் 2 பிட்டுக்கு நம்ம எடிஷன் பண்ணுவோம். நான் என்ன சொல்லியிருக்கேன் 1 + 2 எவ்வளோ அது 3. ஸோ 3 வருது டோட்டலாக. ஸோ இது லாஸ்ட் அட்ரஸ் ஆஃப் மெமரி. இந்த லாஸ்ட் செல்லோட மெமரி அட்ரஸ் என்னது இருக்கும் இதுதான் ஓகேங்களா. இதை ஹெக்ஸாடெசிமலில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், இது பைனரி நம்பர். இப்போ சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ பை டிஃபால்ட் மெமரி சிப், மெமரினா உங்களுக்கு ஞாபகம் வருது ரேம் ஹார்ட் டிஸ்க் இதுதான் ஞாபகம் வரணும் ஓகேங்களா. ரேம் தான் ஞாபகம் வரணும் மெயின் மெமரி. ஸோ பை டிஃபால்ட் மெமரி சிப் கான்ஃபிகரேஷன் இஸ் பைட் அட்ரஸபிள். ஸோ மெமரி எல்லாமே பைட் அட்ரஸபிளில் தான் இருக்கும். அதில் டேட்டாவும் பைட் வைஸாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் ஓகேங்களா. இன் மெமரி சிப் டேட்டா இஸ் ஆல்வேஸ் ஸ்டோர்ட் இன் த பைட் வைஸ். இப்போ வந்து ஒரு கொஷின் பார்ப்போம். ஸோ பேசிக்கலி அ ப்ரொசஸர் கேன் சப்போர்ட் அ மேக்ஸிமம் மெமரி ஆஃப் 4 GB 4 GB. கிகாவை நம்ம எப்படி ரிப்ரசென்ட் பண்ணோம் 2^30.
where the memory is word addressable. இங்கே பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள், வேர்ட் அட்ரஸபிள் இருக்குது. மெமரி என்ன இருக்குது, வேர்ட் அட்ரஸபிளாக இருக்குது. பட் பை டிஃபால்ட்டாக மெமரி என்ன இருக்கும், பைட் அட்ரஸபிளாக இருக்கும். ஓகேங்களா, பட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மெமரி வந்து வேர்ட் அட்ரஸபிள் இருக்குது. ஸோ அ வேர்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 byte. அதாவது ஒரு வேர்டு வந்து எவ்வளோ இருக்குது, 2 byte. 1 word is equal to 2 bytes. So the size of address bus of the processor is at least dash bit. So address bus ஓட size எவ்வளோ? ஸோ இந்த கொஷனில் நமக்கு எவ்வளோ பிட் அட்ரஸ் பஸ் யூஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 GB வந்து தந்திருக்காங்க. மேக்ஸிமம் மெமரி சப்போர்ட்ஸ் 4 GB. அப்புறம் 1 word is equal to 2 byteன்னு தந்திருக்காங்க. ஸோ பேசிக்கலி இப்போ பார்த்தீங்கன்னா 4 GB வந்து நம்ம வந்து இது பைட்டில் தந்திருக்காங்க, நம்ம வேர்டில் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ வேர்டில் கன்வெர்ட் பண்ண போது எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிஏ விட்டுரும், பிஏ நம்ம கன்வெர்ட் பண்ண வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதாவது கிகாவை நம்ம கன்வெர்ட் பண்ணோம். 1 GB எவ்வளோ ஆச்சு, 2⁻30. ஓகேங்களா, அப்புறம் 4 எப்படி ரிப்ரசென்ட் பண்ணுவோம், 2 × 2. ஸோ 2 × 2 into 2⁻30 byte. So 2⁻30 byte ஆச்சா. ஸோ 2 byte is equal to 1 word. ஸோ இந்த 2 byte நம்ம சேர்த்தோன்னே டபிள்யூன்னு இட்டோம், அதாவது 1 word. ஓகேங்களா, ஸோ இந்த 2⁻30 மிச்சம் இருக்குது. ஸோ 2⁻30 into 2னா 2⁻31 words. ஓகேங்களா, ஸோ இது நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 GHz கூட சொல்லுவோம், அதாவது 2 GHz, அதாவது 2GW. ஓகேங்களா, இது நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து எவ்வளோ பிட் அட்ரஸ் லைன் யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு தெரியும் 2⁻n × m அதான் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து 1 word அது தனியாக வச்சுப்போம், அது வந்து m வந்து டேட்டா லைன். ஸோ 1 word டேட்டா லைன்ஸ் யூஸ் ஆகுது. எவ்வளோ பிட் ஆஃப் அட்ரஸ் லைன் யூஸ் ஆகுது, 31 bit. ஸோ 31 bit ஆஃப் அட்ரஸ் பஸ் வந்து யூஸ் ஆகுது. சைஸ் ஆஃப் அட்ரஸ் பஸ் எவ்வளோ, 31 bit. ஓகேங்களா, இல்லைனா இவ்வளோ சிம்பிளாக பண்ணோன்னா 4 GB தந்திருக்காங்க, அதாவது 4 GB தந்திருக்காங்களா. ஸோ நம்ம 1 word is equal to எவ்வளோ, 2 byte. ஸோ 2 byteோட டிவைட் பண்ணோன்னா நமக்கு மிச்சம் எவ்வளோ வருது, 2 GHz. ஓகேங்களா, பிபி கேன்சல் ஆகுது, 2 2s are 4. ஸோ 4 கேன்சல் ஆகுது, 2 எழுதிட்டோம். ஸோ 2 GHz. ஸோ 2 GHz நம்ம எப்படி ரிப்ரசென்ட் பண்ணுவோம், 2⁻31 words. ஸோ மேலே என்னோட வேல்யூ என்னது 31. ஸோ 31 பிட் தான் அட்ரஸோட சைஸ். அட்ரஸ் லைன் ரீப்ரசென்ட் பண்ண 31 பிட் வந்து யூஸ் பண்ணும். ஸோ 31 இஸ் த ஆன்சர். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர்ட். ஸோ இப்போ இன்னொரு கொஷின் பார்க்கலாம். Consider a 32-bit hypothetical processor which support 256 MB of memory. System is enhanced to a new design with word addressable memory. அதாவது ஓல்டு மெமரி இருந்தது பைட் அட்ரஸபிளாக இருந்தது. இப்போ வந்து நான் நியூ மெமரி பண்ண போகிறோம் வேர்ட் அட்ரஸபிளில். ஓகேங்களா, தென் ஹவு அட்ரஸ் பிட் ரிக்வயர்ட் இன் த நியூ சிஸ்டம். ஸோ ஹவு many address bit is required in a new system, அதான் கொஷின். ஸோ பார்த்தீங்கன்னா ஓல்டு டிசைனில் என்ன இருந்தது, 256 MB ஓட மெமரி இருந்தது. ஸோ இதுனா 32 bit hypothetical processor சொல்லியிருக்காங்க. ஸோ 1 word is equal to எவ்வளோ ஆச்சு, 32 bit ஆச்சு. ஸோ 1 word is equal to 32 bitனா எவ்வளோ ஆச்சு, 4 byte ஆச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பைட்டு நமக்கு தந்திருக்காங்கன்னா வேர்டில் கன்வெர்ட் பண்ணோன்னா டிவைட் பண்ணிப்போம். ஸோ 256 MB நம்ம 4 byte வச்சு டிவைட் பண்ணோன்னா பிபி கேன்சல் அண்ட் 4 divided by 256 பண்ணோன்னா எவ்வளோ ஆச்சு, 64. ஸோ 64 MHz தான் லைக் மெகாவட்ஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம இது வந்து நம்ம 2 power of 2ல ரீப்ரசென்ட் எப்படி பண்ணுவோம், மெகா வந்து 2⁻20 அண்ட் 64 2 பவரில் என்ன ரீப்ரசென்ட் பண்ணுவோம், 2⁻6 is equal to 64. So 2⁻6 into 2⁻20 is equal to 2⁻26. ஓகேங்களா, வேர்ட்ஸ் ஆச்சு. அதாவது இங்கே சொல்கிறேன் எழுதிக்கிறேன்,
2⁶ வந்து 64 m வந்து 2⁻20 அப்புறம் வேர்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் கம்பைன் பண்ணோன்னா எவ்வளோ ஆச்சு 2⁻26 வேர்ட்ஸ். ஸோ இதுதான் 2⁻26 வேர்ட்ஸ் ஆச்சா. ஸோ எவ்வளோ பிட் ஆஃப் அட்ரஸ் யூஸ் ஆகுது 26 பிட் ஆஃப் அட்ரஸ் யூஸ் ஆகுது. ஸோ இதோட ஆன்சர் என்னது 26 பிட். இப்போ வந்து இது ஒரு நோட். ஸோ வேர்ட் ரிஃபர்ஸ் டு ஹவு மெனி பிட்ஸ் த CPU கேன் ப்ரோசஸ் அட் அ டைம். ஸோ இப்போ டேட்டா எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் சிபியூக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிபியூவில் என்ன இருக்கும் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ சிபியூக்கு வந்து சிபியூக்கும் கேட்சேக்கும் நடுவில் வந்து வேர்ட்ஸில் தான் டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேங்களா. ஸோ சிபியூக்கு கெச்சேயில் டேட்டா கிடைக்கலனா அது வந்து கெச்சே மிஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் கிடச்சிருச்சுன்னா அதை கெச்சே ஹிட்டுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் கெச்சே மிஸ் ஆச்சுன்னா கெச்சே என்ன பண்ணும், கெச்சே மெமரி வந்து மெயின் மெமரியில் அந்த டேட்டா இருக்கான்னு பார்க்கும். ஸோ சப்போஸ் இருந்துச்சுன்னா மெயின் மெமரி வந்து கெச்சேக்கு பிளாக்ஸில் டேட்டாவை அனுப்பும். சப்போஸ் எங்கேயும் மெயின் மெமரிலையும் டேட்டா இல்லைன்னா அதை வந்து மெயின் மெமரி ஹிட் அதாவது மெயின் மெமரி மிஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பேஜ் ஃபால்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ மெயின் மெமரியில் இல்லைன்னா மெயின் மெமரி என்ன பண்ணும் செகண்ட் மெமரியில் இருக்கான்னு பார்ப்போம். செகண்ட் மெமரியில் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சுன்னா அதை வந்து பேஜஸில் வந்து மெயின் மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். மெயின் மெமரி பிளாக்ஸில் கெச்சேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். கெச்சே வந்து சிபியூக்கு வேர்ட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இது மாதிரி தான் நடக்கும். லைக் டேட்டாஸ் இருக்கும். ஸோ எப்போ நம்ம லைக் மெயின் மெமரிலேருந்து கெச்சேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ பிளாக்ஸ்லேருந்து வேர்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதை மேப்பிங்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இதுதாங்க ஒரு கான்செப்ட். இதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்னு பார்ப்போம். இப்போ பை டிஃபால்ட் மெமரி கான்ஃபிகரேஷன் இஸ் பைட் அட்ரெஸபிள். ஸோ மெமரி வந்து பைட் அட்ரெஸபிளாக இருக்கும். So data types in the memory is also byte addressable. So in the memory chip data stored in a byte wise. I hope இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெமரினா டேட்டா வந்து பைட் வைஸில் தான் இருக்கும். பட் டேட்டா டைப் in the CPU is word. பட் சிபியூவில் வந்து டேட்டா டைப் வந்து வேர்ட்ஸில் இருக்கும். ஸோ ஆப்ரேஷன்ஸ் ஆர் பர்ஃபார்ம்ட் ஆன் தி CPU based on word format. மெமரியில் என்ன இருக்கும், மெமரியில் வந்து பைட் ஃபார்மேட்டில் இருக்கும். சிபியூவில் என்ன இருக்கும், சிபியூவில் வேர்ட் ஃபார்மேட்டில் இருக்கும் ஓகேங்களா. இது மூணுமே பைட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது கெச்சேயும் மெமரி தான் ஓகேங்களா. ஸோ கெச்சே வந்து டெம்பரரி டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பண்ணுறது when the word length of the CPU is greater than 8 bit. சப்போஸ் வேர்ட் லென்த் வந்து 8 பிட்டோட பெருசாக இருந்துச்சுன்னா அதாவது 2 byte 3 byte 4 byte அப்படி இருந்ததுன்னா இது வந்து 1 byte. ஸோ வேர்ட் லென்த் எப்போ 1 byteோட பெருசாக இருந்துச்சுன்னா அஸ்யூமிங் 16 bit or 32 bit. 16 bitனா எவ்வளோ 2 byte, 32 bitனா எவ்வளோ 4 byte. ஸோ தென் மல்டிபிள் பைட் அசஸிங் is required to process data parallelly. மல்டிபிள் பைட் அசஸிங்னா 2 byte 3 byte அதான் மல்டிபிள் பைட்ஸ் சொல்கிறோம். ஸோ அது மாதிரி டைமில் நம்ம பைட் ஆர்டரிங் யூஸ் பண்ணணும். ஒரு பைட் டேட்டா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு பைட் டேட்டாவுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம பைட் ஆர்டரிங் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ வை பைட் ஆர்டரிங் இதோட கான்செப்ட் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். 16 bit ப்ரொசஸர் வந்து ஆப்ரேஷன் பர்ஃபார்ம்ட் ஆன் 16 bit டேட்டா ஓகேங்களா. 16 bit ப்ரொசஸர் இருந்ததுன்னா 16 bit டேட்டாவில் தான் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும். அர்த்தமேட்டிக் ஏர்லியோ அர்த்தமேட்டிக் அதெல்லாம். சப்போஸ் 32 bit ப்ரொசஸர் இருந்ததுன்னா ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம்ட் ஆன் 32 bit டேட்டா. அதோட மேலே இருந்துச்சுன்னா அது ப்ரொசஸர் பண்ணாது ஓகேங்களா, ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ இதோட மெயின் கான்செப்டாக. ஸோ நம்ம பைட் ஆர்டரிங் எதுக்கு பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இதெல்லாம் கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து மெமரி அட்ரஸ் ஆல்வேஸ் இந்த இன்க்ரீஸிங் ஆர்டர். இது மெயின் பாயிண்ட். மெமரி வந்து எப்போவுமே இன்க்ரீஸிங் ஆர்டர் தான் பண்ணணும். டிக்ரீஸிங் ஆர்டர் அதாவது 9999 998 அப்படியெல்லாம் போகாது. 1000 தந்தாங்கன்னா 1000க்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே தான் போகணும். இங்கே பட் டேட்டாவை மெமரி ரீப்ரசென்ட் பண்ணுறது இப்படியும் பண்ணலாம் இல்லை இப்படியும் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது நம்ம டிபெண்ட் தான்.
ஸோ இது ரெண்டுமே சேம் தான், ஜஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் நம்ம ரிவர்ஸாக பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 4 byte இருக்குது அண்ட் ஸ்டோர்ட் அட் அ மெமரி அட்ரஸ் 1000. ஸோ 4 byte இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 1000 மெமரி அட்ரஸ்லேருந்து ஸ்டோர் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 4 அட்ரஸ் நம்ம எழுதிப்போம். ஸோ இது 4 byte, 1 byte, 1 byte, 1 byte, 1 byte. ஸோ டோட்டல் 4 byte. ஸோ அதனால் 1003 வரைக்கும் மெமரி அட்ரஸ் எழுதியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் இது புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன பார்க்குறோன்னா 16 bit ப்ரொசஸரில் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட என்ன மீனிங் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி மூவ் AX 4000 இப்படி ப்ராக்கெட்டில் போட்டிருந்தா அது மெமரி லொக்கேஷன் அர்த்தம், அட்ரஸ்னு அர்த்தம். ஓகேங்களா, மெமரி லொக்கேஷன் அட்ரஸ் கூட சொல்லலாம். AX வந்து ஒரு ரெஜிஸ்டர் சொல்லலாம். ஸோ மூவ் வந்து ஒரு ஆப் கோட், மெமோனிக்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து மூவ் வந்து என்ன சொல்கிறோம், என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும், மூவ் பண்ணணும். டெஸ்டினேஷன், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் வரும், அதுக்கப்புறம் சோர்ஸ் வரும். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், மூவ் 4000 கண்டென்ட் ஆஃப் 4000 இன்டூ AX ரெஜிஸ்டர். ஓகேங்களா, AX ரெஜிஸ்டருக்கு நம்ம மூவ் பண்ண சொல்கிறோம். பட் இதுனா 16 bit ப்ரொசஸர். 16 bitனா எவ்வளோ பைட், 2 byte. ஸோ நம்ம எவ்வளோ பைட் ஆஃப் டேட்டா சென்ட் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும், AXல 2 bytes. ஸோ அதனால தான் இப்படி எழுதி வச்சுருக்கோம் 2 byte. இது ஒரு 1 byte, இது ஒரு 1 byte, டோட்டல் 2 byte. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் AXல போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, மூவ் ஆகும். இப்போ 32 bit ப்ரொசஸர். 32 bit ப்ரொசஸர்னால் எவ்வளோ பைட், 4 byte ஆஃப் ப்ரொசஸர், 4 byte. ஓகேங்களா, 4 byte ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணணும். ஸோ மூவ் R0 4000. R0னா ரெஜிஸ்டர், மூவ்னானது ஆப் கோட், 4000 ஆனது சோர்ஸ். ஓகேங்களா, இந்த ஒரு மெமரி லொக்கேஷன்லேருந்து இதுக்கு ஸ்டோர் பண்ணணும். ஸோ 4 லொக்கேஷன் எதிர்க்கும். எதுக்கு 4 லொக்கேஷன் எதிர்க்கும், ஏன்னா 4 byte டேட்டா. ஸோ அதனால் 4 times எதிர்க்கும். ஸோ இதோட டேட்டாஸ் எல்லாமே R0வில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் டவுட் பண்ணலாம், லைக் R0வில் ஒன்று தான் இருக்குது, பட் நீங்கள் 4 டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு தான் லைக் நம்ம ஒன்றும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது பேசிக்கலி நம்பர் சிஸ்டம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பைனரி நம்பர், இது வந்து எக்ஸா நம்பர், ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் 0 1 2 நான் இது சொல்லியிருக்கேன், 1 2 4 8 up to 16, அது டபுள் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி ஒரு லாஜிக் வச்சு நம்ம இது பைனரி நம்பர், எக்ஸா நம்பர் எழுதலாம். ஸோ 10னா என்னது A எக்ஸாவில், 11 என்னது B, 12னா C, 13னா D, 14னா E, 15னா F. ஓகேங்களா, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஒரு கான்செப்டும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 bit டேட்டா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். லைக் 16 bits இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ஹெக்ஸா வேல்யூவில் எப்படி எழுதுவோம், 4 கம்பைன் பண்ணோன்னா அதோட வேல்யூஸ் நம்ம ஹெக்ஸாவில் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வேல்யூ என்னது 1, இதோட வேல்யூ என்னது, இது 8, இது 4, இது 2, இது 1. ஸோ 8 + 2 எவ்வளோ ஆகுது, 10. ஸோ 10ஓட வேல்யூ என்னது எக்ஸாவில் 8. அதேமாரி 0 0 1 0. ஸோ இது என்னது 2 1 2 4 8 சீக்வன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, பைனரியோட சீக்வன்ஸ். ஸோ இது 2. ஸோ 2 இது இருக்கும். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 8 + 2 + 1 எவ்வளோ ஆகுது 11. 11 என்னது கேபிட்டல் B. ஸோ இதான் ஹெக்ஸா வேல்யூவில் 0x வச்சு நம்ம ரீப்ரசென்ட் பண்ணுவோம் ஹெக்ஸா வேல்யூவை 1A2B. அப்போ தான் இது வந்து என்ன சொல்லுவோம், ஹெக்ஸா வேல்யூன்னு சொல்லி இது பண்ணுவோம். ஓகேங்களா, ரீப்ரசென்ட் பண்ணுவோம். அதேமாதிரி 32 bitனா 32 bits இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை 4 டிவைட் பண்ணி இது மாதிரி எக்ஸ் வேல்யூ இது பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னது, இது 16 bit ப்ரொசஸர். 16 bitனா எவ்வளோ, 2 byte. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதோட மீனிங் என்னது. இப்போ இதுதான் டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டேட்டா ஹெக்ஸா வேல்யூவில் 11 to 21 லைக் 21 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 byte ஆஃப் டேட்டா ஸ்டோர்ட் இன் த ரெஜிஸ்டர். ஸோ இதில் எப்படின்னா AX = 11 or 21 இதுமாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, இது ஒரு பைட்டு, இது ஒரு பைட், அது மாதிரி. ஸோ இது மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது ரிவர்ஸ்லேயும் ஸ்டோர், லைக் நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி உல்ட்டாவாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கேன்ல, லைக் மெமரி வந்து இப்படி நம்ம ஆர்டரிங் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அது ரிவர்ஸாக, லைக் இப்படி ரிவர்ஸாக மேலேருந்து கீழே வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி தான் இங்கேயும்
நம்ம என்னென்னா டேட்டா வந்து 1121 யூஸ் பண்ணலாம், இல்லை 2111 யூஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம லைக் ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகுது இதில், லைக் நம்ம எது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எது யூஸ் பண்ணால் நம்ம எந்த டேட்டா யூஸ் பண்ணணும், எப்படி டேட்டா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இருக்கும், 1 instruction with 2 outputs create ambiguity. 2 அவுட்புட் இருந்துச்சுன்னா அது ambiguity லைக் கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம பைட் ஆர்டரிங் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கினா 32-bit ப்ரொசஸர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 byte ஆஃப் டேட்டாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 4 byte ஆஃப் டேட்டாஸில் நம்ம இப்படியும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், இல்லை 56, 51, 21, 11 இது மாதிரியும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 2 அவுட்புட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆம்பிகுட்டி க்ரியேட் பண்ணுது. ஸோ ஆம்பிகுட்டி பிகாஸ் 1 instruction with 2 outputs. ஓகேங்களா? 2 அவுட்புட் இருக்குது. ஸோ by byte ordering to solve the problem of ambiguity, EDNS mechanism byte ordering is used in the processor design. ஓகேங்களா? இந்த ஆம்பிகுட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இடிஎன்எஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம், அதாவது பைட் ஆர்டரிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு பைட் ஆர்டரிங். ஸோ பைட் ஆர்டரிங்கில் நம்ம இடிஎன்எஸ் மெக்கானிசம் கூட சொல்லுவோம். ஸோ இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து லிட்டில் இண்டியன், பிக் இண்டியன். ஸோ இது டீப்பராக பார்க்கலாம். ஸோ இப்போது டேட்டா இருக்குன்னா அதில் வந்து லெஃப்டில் இருக்கிறது எம்எஸ்பின்னு சொல்லுவோம், அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட் ஆஃப் வேர்ட். ரைட்டில் இருக்கிறது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட் ஆஃப் வேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம லிட்டில் இண்டியன் சொல்லிட்டு சொல்லுவோம். பிக் எண்டு, லிட்டில் அண்ட் பிக் எண்ட். ஸோ இது வச்சே நம்ம லைக் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லிட்டில் எண்ட்னா லிட்டில் இண்டியன் யூஸ் பண்ணுவோம், பிக் எண்டில் வந்து பிக் இண்டியன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது ஒரு லாஜிக் மாதிரி யூஸ் பண்ணுவோம், இது ஒரு ட்ரிக் மாதிரி. ஸோ இப்போ வந்து என்னென்னா லிட்டில் இண்டியன்னா அதோட டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இது நீங்கள் படிச்சுக்கலாம். லைக் லோவர் அட்ரஸ் கண்டென்ஸ் லோவர் பைட், ஹையர் அட்ரஸ் கண்டென்ஸ் ஹையர் பைட். இதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னா ப்ராப்ளம் இல்லை, நம்ம பார்க்கலாம் டீப்பாக. ஓகேங்களா? ரைட் டு லெஃப்ட் starts from little n and store at lower memory address, starts from little n and store the little end of the word of lower memory location. இது வேர்டு இது பைட்டுக்கு ரீப்ரசென்ட் அதாவது டிஃப்ரெண்ட்டாக எழுதி வச்சுருக்கோம். ஸோ எப்பவுமே லிட்டில் எண்ட் அதாவது இந்த ரைட் சைட்லேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் ஸ்டோர் பண்ணுவோம், ஃப்ரம் லோவர் மெமரி அட்ரஸ் டு ஹையர் மெமரி அட்ரஸ். ஸோ அதான் சொல்லியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இதில் வந்து அதுக்கு ஆப்போசிட், லோவர் அட்ரஸ் கண்டெய்ன்ஸ் ஹையர் பைட் அண்ட் ஹையர் அட்ரஸ் கண்டெய்ன்ஸ் லோவர் பைட். அதாவது நம்ம இங்கே இந்த லெஃப்ட் டு ரைட் வரைக்கும் போகும். ஸோ இதுதான் ஹையர்லேருந்து ஹையர் பைட்லேருந்து லோவர் பைட் போகும்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ left to right organization starts from big end and store at a lower memory location, starts from big end and store big end of the word at a lower memory address. ஸோ இது வேர்டுக்கு சொல்லியிருக்கேன், இது பைட்டுக்கு. இது லெஃப்ட் டு ரைட், அதுன்னு ரைட் டு லெஃப்ட். ஸோ ஒரு கொஷின் பார்க்கலாம், இன்னும் கிளியர் ஆகிடும். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் 32-bit டேட்டா. 32-bitனா எவ்வளோ? 4 byte ஆஃப் டேட்டா. ஸோ இது நம்ம எக்ஸா வேல்யூவில் ரிப்ரசென்ட் பண்ணி வச்சுருக்கோம். Store at a memory location 1000 onwards, then show in little Indian and big Indian. ஸோ இதில் வந்து ரிப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது டேட்டா ஃபஸ்ட் நம்ம இப்படி பாக்ஸாக எழுதிக்கலாம். 1000லேருந்து ஆரம்பிக்கும். 1000, 1002, 1003, 1001, 1002, 1003, இது 1000. ஸோ அது மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. இந்த டேட்டா இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பிக் எண்ட் என்னது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், இது லிட்டில் எண்ட் இருந்தது இது 6E. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் பண்ணும்போது 1000, 1001, 1002, 1003 இப்படி ஏற்றிருக்கோம். ஸோ நம்ம இதை வந்து லிட்டில் இண்டியனுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம்? லிட்டில் இண்டியன்னா லாஸ்ட் LSBலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 6E 47 3D 1A. ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட் எடுத்து தான் லிட்டில் இண்டியன். ஓகேங்களா? லிட்டில் சைட்லேருந்து ஆரம்பிங்க. இது என்னது? இது வந்து லெஃப்ட் டு ரைட் எடுத்து தான் பிக் இண்டியன். ஸோ 1A 3D 47 6A. ஸோ
லெஃப்ட் டு ரைட் பிக் இண்டியன், ரைட் டு லெஃப்ட் லிட்டில் இண்டியன். இதுதான் லாஜிக், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ இதை நோட் டவுன் பண்ணிக்கலாம். when data is already stored in the memory, then write in little and big Indian format. ஸோ எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட்லி ரைட் த டேட்டா ஃப்ரம் மெமரிலேருந்து டேட்டா எழுதிக்கோங்க. அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், ரைட் இன் லிட்டில் அண்ட் பிக் இண்டியன் ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ இப்போ கொஷின் பார்க்கலாம். ஸோ ரைட் இன் லிட்டில் இண்டியன் அண்ட் பிக் இண்டியன் ஃபார்மேட். இது வந்து தந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மெமரியிலேருந்து டேட்டாவை நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதுவோம், 1000 இல்லை இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதுவோம், ஸ்டார்டிங் அட்ரஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதுவோம். ஸோ ரைட் த டேட்டா ஹெக்ஸா வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ 04 03 அப்புறம் 02 அப்புறம் 01 இது மாதிரி தான் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஸ்டெப் 2 வந்து லிட்டில் இண்டியன் அண்ட் பிக் இண்டியன். லிட்டில் இண்டியன் என்னது, லெஃப்ட் சைடில், ஸோ ரைட் சைட்லேருந்து ஆரம்பிங்க, லிட்டில் எண்ட்லேருந்து ஆரம்பிங்க. 01 02 03 04. பிக் இண்டியன் என்னது, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்லேருந்து ஆரம்பிங்க, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து, லெஃப்ட் சைட்லேருந்து 04 03 02 01. ஸோ இதுதான் ஆன்சர். இது இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கும். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ இடியன்னஸ், அதாவது லிட்டில் இண்டியன் அண்ட் பிக் இண்டியன் இஸ் யூஸ்ட் இன் ப்ரொசஸர் டிசைன் டைமில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் மீன்ஸ் இண்டியன்னஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சிபியூ. ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி சிபியூட, நாட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெயின் மெமரி. ஸோ மெமரி கூட இது யூஸ் பண்ண மாட்டோம், வெறும் சிபியூ கூட மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இடியன்னஸ் டஸ் அஃபெக்ட் தி ஆர்டரிங் ஆஃப் த டேட்டா ஐட்டம். அதாவது இடியன்னஸ் ஆர்டரிங் ஆஃப் டேட்டா வந்து எஃபெக்ட் பண்ணும் ஆன் மல்டி பைட் டேட்டா வேல்யூ. ஒரு பைட் இருந்தால் எஃபெக்ட் பண்ணாது, மல்டி பைட் டேட்டா வேல்யூ இருந்தால் மட்டும்தான் எஃபெக்ட் பண்ணும் ஆன் இண்டிவிஜுவல் டேட்டா ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும். இடியன்னஸ் டஸ் நாட் அஃபெக்ட் த ஆர்டரிங் ஆஃப் டேட்டா ஐட்டம், does not apply on structure like strings, array and structure. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங்ஸ், அரே, ஸ்ட்ரக்சரில் டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அதை அஃபெக்ட் பண்ணாது. ஜஸ்ட் மல்டி பைட் டேட்டா இருந்தால் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். இது மெயின் பாயிண்ட். ஸோ பட் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல் டேட்டா ஐட்டம், if multi-byte data, then EDNS concept is apply. ஸோ multi-byte data இருந்துச்சுன்னா EDNS concept வந்து அப்ளை ஆகும். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு இஸ்ரோவோட கொஷின் பார்க்கலாம். ஸோ இஸ்ரோ 2020 வந்தது. இது கொஷின் என்னன்னா, an array of 2 byte integer is stored in a big Indian machine in byte address as shown below. What will be its storage pattern in little Indian mechanism? பிக் இண்டியனில் தந்திருக்காங்க. நம்ம வந்து அது லிட்டில் இண்டியனில் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் கண்டுபிடிங்க பார்ப்போம். டைமிங் ஒரு 30 செகண்ட்ஸ் டைமிங் தரேன். ஸோ இதில் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் இது ஆன்சர் இல்லை. ஓகேங்களா? என்ன ஆன்சர் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அரேன்னு சொல்லியிருக்காங்க. an array of 2 byte integer, 2 byte தந்திருக்காங்க. 2 byte and array is stored in a big Indian mechanism. பிக் இண்டியன் மெக்கானிசமில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அரேயில் வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகாது, பிக் இண்டியன் ஸ்மால் இண்டியன் இம்ப்ளிமெண்ட் ஆகாது. பட் இங்கே ஒரு லாஜிக் இருக்குது பாருங்கள், 2 byte ஆஃப் டேட்டாவில் மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இது நம்ம எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்துக்கோங்க, அரேயில் வந்து 1 byte இருந்துச்சுன்னா, லைக் லிட்டில் இண்டியனில் ஒரு பைட் டேட்டா இருந்துச்சுன்னா, ஸோ அதை நம்ம வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஏன்னா 1 byte டேட்டாவில் ஒரு சேஞ்ச் இல்லை. அரேலையும் நம்ம இடியன் யூஸ் பண்ண மாட்டோம், 1 byte டேட்டாலையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது. டேட்டாஸ் வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். 1 byte D1ல் 1 byte இருக்குது, D2லையும் 1 byte, D1 1 byte, D2லையும் 1 byte.
ஸோ பட் இங்கே ஒரு லாஜிக் பார்ப்போம். இங்கே என்னது 2 bytes ஆஃப் டேட்டா இருக்குது, அரே தான், பட் 2 bytes டேட்டா இருக்குது. ஸோ இதை D1 வந்து 2 byte இருக்குது, D2லேயும் 2 byte இருக்குது. ஸோ அந்த D1ல் மட்டும்தான் இடிஎன்எஸ் மெக்கானிசம் அப்ளைட் ஆன் இண்டிவிஜுவல் டேட்டா ஐட்டம்ஸ். ஸோ அதில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, பிக் இண்டியன் இருந்தால் சரி, ஸ்மால் லிட்டில் இண்டியன் இருந்தால் சரி. ஓகேங்களா, இதான் லாஜிக். ஸோ நம்மளது என்ன மாதிரி இருக்குது, 2 byte தந்திருக்காங்க, அரே தான், பட் 2 byte. ஸோ இந்த ஒரு லாஜிக் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இது நம்ம எப்படி பண்ணுவோம், இங்கே இருக்குது பாருங்க ஆன்சர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிவன் டேட்டா இருக்கும் இல்லையா, இந்த கிவன் டேட்டாவை நம்ம 2 byte டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு 2 byte, இது ஒரு 2 byte. ஓகேங்களா, D1 D2ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த D1ல் இருக்கிற டேட்டாவை லிட்டில் இண்டியனில் கன்வெர்ட் பண்ணுவோம். பிக் இண்டியனில் தந்திருக்காங்களா, லிட்டில் இண்டியனில் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் நம்ம சொல்லியிருக்கோம். ரைட் சைடில் இருக்கிற டேட்டாலேருந்து லெஃப்ட் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ 78K ஸ்டார்டிங்கில் ஸ்டோர் ஆகும், அப்புறம் 56 ஸ்டோர் ஆகும். அதேமாரி 34 ஸ்டோர் ஆகும், அதுக்கப்புறம் 12 ஸ்டோர் ஆகும். ஸோ லிட்டில் இண்டியனில் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வேல்யூ இது தான், ஆன்சர் இது தான். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஸோ சியில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ சி தான் நம்மளோட ஆன்சர், பி இல்லை. ஓகேங்களா, ஸோ ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ சிஸ்டம் பஸ் பற்றி பார்க்கலாம். சிஸ்டம் பஸ்னால் எது, இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் or wires which are used to provide the communication between major component of the computer. Component of computer என்னது, CPU, memory, input, output. ஸோ இதுக்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம சிஸ்டம் பஸ் யூஸ் பண்ணுறோம், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ தான் CPU, memory, input, output இன்டர்ஃபேஸ்னால் சிஸ்டம் பஸ் வச்சு கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. சிஸ்டம் பஸ்ஸில் வந்து 3 டைப் இருக்குது, அட்ரஸ் லைன், டேட்டா லைன் அண்ட் கண்ட்ரோல் லைன். ஸோ சிஸ்டம் பஸ்ஸில் வந்து address line என்னது, used to carry the address towards memory and input output. ஓகேங்களா, அட்ரஸ் லைனோட வேலை என்னது, அட்ரஸ் கேரி பண்ணுறது தான். ஸோ அட்ரஸ் லைன்ஸ் ஆர் யூனிடைரெக்ஷனல், அதாவது ஒரு டைரெக்ஷன் தான் இருக்கும். சிபியூலேருந்து மெமரிக்கு மட்டும்தான் போகும் மாதிரி. ஓகேங்களா, ஸோ இது யூனிடைரெக்ஷன். பேஸ்ட் ஆன் தி அட்ரஸ் லைன் we can determine the capacity of the memory. ஸோ அட்ரஸ் லைன் வச்சு நம்ம மெமரியோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 8085 ப்ரொசஸரில் பார்த்தீங்கன்னா AD0லேருந்து AD7 வரைக்கும் இருக்கும், அப்புறம் A8லேருந்து A15 வரைக்கும். ஸோ அதாவது 16 பிட் அட்ரஸ் லைன் இருக்குது டோட்டலாக. டேட்டா எவ்வளோ இருக்குது, 8 பிட் டேட்டா. ஸோ 16 பிட் அட்ரஸ் லைன் இருக்குன்னா 2⁻16 செல்ஸ் இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம லாஜிக் வந்து 2⁻n × m. n வந்து என்னது, அட்ரஸ் லைன், m வந்து என்னது, டேட்டா லைன். ஸோ இங்கே வந்து n எவ்வளோ, 16. ஸோ 16 பிட் அட்ரஸ் லைன் இருக்குன்னா 2⁻16 செல்ஸ் இருக்கும், அதாவது 64K. 10னா எவ்வளோ, K. 2⁻6னா எவ்வளோ, 64. ஸோ 64KB, ஸோ கிலோபைட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து 8086 ப்ரொசஸர். 8086 ப்ரொசஸர் பார்த்திங்கன்னா AD0லேருந்து AD15 வரைக்கும் லைன்ஸ் இருக்கும், அப்புறம் A16லேருந்து A19, அதாவது 20 பிட் லைன் இருக்குது டோட்டலாக. ஸோ அட்ரஸில் எவ்வளோ, 20 பிட்ஸ் லைன் இருக்குது. ஸோ 2⁻20 செல்ஸ் இருக்கும். 20 பிட்னா 2⁻20 செல்ஸ் வந்து மெமரியில் இருக்கும். ஸோ நம்ம இதை வச்சு அட்ரஸ் லைன் வச்சு என்ன பண்ணுறோம், கெப்பாசிட்டி ஆஃப் மெமரி டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ இதான் லாஜிக். ஸோ 2⁻20 எவ்வளோ, 1 மெகா. ஸோ 1 மெகாபைட்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதான் ஒரு லாஜிக். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா லைன். டேட்டா லைன் என்னது, டேட்டாவை கேரி பண்ணும். ஸோ இட் இஸ் யூஸ் டு கேரி த டேட்டா பைனரி சீக்வன்ஸ். டேட்டா லைன்ஸ் ஆர் பை டைரெக்ஷன். ஸோ இது மட்டும் பை டைரெக்ஷனலாக இருக்கும், மற்றதெல்லாம் யூனி டைரெக்ஷனல். ஓகேங்களா, டேட்டா லைன் மட்டும் பை டைரெக்ஷன். பேஸ்ட் ஆன் டேட்டா லைன் we can determine the word length of the CPU. ஸோ டேட்டா லைன் வச்சு நம்ம சிபியோட வேர்ட் லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். The performance of the processor is measured by a word length of CPU. ஸோ word length of CPU வச்சு நம்ம performance of the processor எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்.
ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 8085 ப்ரொசஸரில் வந்து நம்ம 8 பிட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். AD0 வந்து AD7னா 0123456 7. ஸோ 8 பிட் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ வேர்ட் லென்த் எவ்வளோ 8 பிட். ஆப்ரேஷன் பர்ஃபார்ம்ட் ஆன் 8 பிட் டேட்டா. ஸோ CPU ஸோ 8 பிட் ப்ரொசஸர்னால் 8 பிட் டேட்டா தான் லைக் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ 8086 ப்ரொசஸரில் பார்த்தீங்கன்னா 16 பிட் டேட்டாஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வேர்ட் லென்த் எவ்வளோ 16 பிட். ஸோ ஆப்ரேஷன் பர்ஃபார்ம்ட் ஆன் 16 பிட் டேட்டா. ஓகேங்களா. ஸோ இதுதான் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி CPU கண்டுபிடிக்கிறது. எவ்வளோ ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுதோ அதோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் லைன்ஸ். Control lines are used to carry the control signal. Control lines individually unidirectional. So control lines என்ன பண்ணும், கண்ட்ரோல் சிக்னலை கேரி பண்ணும். ஸோ அது வந்து யூனிடைரெக்ஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஐ ஹோப் சிஸ்டம் பஸ் கிளியர் ஆகிடுச்சு நான்